ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நமக்கு வந்து கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து கறி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கறி எக்ரி விதம் இப்போ பார்க்க போகிறோம். நான் கடாயில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இவ்வளோத்தையும் இடித்து அதையும் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பெப்பரை இடித்து போட்டுனேன். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு தேங்காய் பால் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. வேக வச்ச முட்டையை எடுத்துக்கோங்க, கீரிக்கோங்க, உள்ளே போடுங்க. நல்லா கொதிச்ச உடனே இந்த கீரி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே மசாலா தூரம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா ரெடி தான். அடுத்தெல்லாம் பாவக்காய். இது வந்து சவுதி அரேபியாவில் முளைச்சது, அதாவது நம்ம வீட்டில் முளைச்ச பாவக்காய் தான். அதை பார்த்த உடனே டேஸ்ட்டாக தானே இருக்கும். சரி வாங்க செய்யலாம். பாவக்காய் தீயல் தான். இப்போ நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சில்லி பொடி, காஷ்மீர் சில்லி பொடி, மல்லிப்பொடி, இவ்வளோ தான். எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டே இருங்க. பொன்னிறமாக நல்ல பிளாக் டீ கலரில் வரணும். நல்லா அரைச்சி மையாக அரைச்சிக்கோங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம பாவக்காவை உங்கள் ஸ்டைலில் நீங்கள் வெட்டிக்கோங்க. நான் ரவுண்டாக வெட்டி நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி கரைச்சி அது கூட வேகட்டுன்னு கொதிக்க வச்சுட்டேன். மூடி போட்டு வேக வச்சாச்சு. இனி நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பாருங்கள், இவங்க தான். இவங்களையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து அதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து நல்லா அப்படியே ஒரு கருவேப்பிலையும் தூவிக்கோங்க. மல்லி இலையை சின்ன சின்னதாக வெட்டி அப்படி டெக்கரேஷன் பண்ணிட்டீங்கன்னா டீயும் ரெடி. இதுக்கு நல்லா சுடுச்சோறு அப்புறம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலு தான். சாப்பிட்டு பாருங்கள். இனி நம்ம வந்து அடுத்தல பாவக்காய் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம். பாவக்காய் ரொம்ப நல்லது, அதனால தான் பாவக்காய் சொல்கிறேன். அந்த கடலைப்பருப்பு, பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து குக்கரில் போட்டு மஞ்சத்தூள், உப்பு இவ்வளோ போட்டு நல்லா வேக வைக்கணும். இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பாவக்காய் மாற்றி அப்படியே வதக்கி வச்சுக்கோங்க. ஜாரில் தேங்காய், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இவ்வளோத்துக்கு நல்ல மைய அரைங்க. இனி நம்ம வேக வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, ஸோ அது கூட டொமேட்டோவும் நம்ம வறுத்தோம்லாம் அதையும் இதில் போட்டுக்கணும். இனி அரைச்சி வச்ச விழுதையும் இதில் கொட்டி நல்லா கொதிக்க விடுங்க. ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கூட்டணும். அடுத்தல என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு சைடில் இருக்கட்டும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, காஞ்சமிளகாய் இவ்வளோதான். அது பொரிஞ்ச உடனே இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டு. இது வேறு நல்ல ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இனி அடுத்த ரெசிபி மீன் குழம்பு தான். அதுக்கப்புறம் ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க, வெங்காயம் ஊற்றிக்கோங்க, எண்ணெய், கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் போடுங்க, சின்ன வெங்காயம் போடுங்க, இஞ்சி பூண்டு சதைச்சி போடுங்க, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இனி இதுக்கு மசாலாவுக்கு நான் வந்து குழம்பு பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன்ல, அந்த குழம்பு பொடி தான். அதையும் போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, அதுக்கப்புறம் மல்லி. இப்போ வீட்டில் குழம்பு பொடி இல்லை அப்படின்னா மீனுக்கு வந்து என்ன பண்ணிடலாம், சிக்கன் சில்லி மசாலா இருக்குல்ல அது, அப்படி இல்லைன்னா காஷ்மீர் சில்லி மசாலா இவ்வளவும் போடலாம். நம்ம வீட்டில் குழம்பு பொடி இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி வாழம்பு இது வந்து நான் என்கிட்ட இருக்க குடம்புளி தான். இப்போ தண்ணி நல்லா கழுவிட்டு அதையும் அந்த தண்ணியை ஊற்றிட்டு நான் இந்த மீன் என்னென்னா அயலை மீனுங்க, சூப்பராக அந்த வாலையும் தலையும் வெட்டி உள்ளே போட்டாச்சு. இனி இதுலேருந்து கொஞ்சம் வதக்கி வச்சுருந்தோம்னா வெங்காயம் அந்த இதெல்லாம் அதை தேங்காய் கூட போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இனி கொட்டுங்க, இனி கொதிக்க விடுங்க. மீனை எப்போவுமே கரண்டி வச்சு கடாயாதுக்கு கிண்டாதீங்க, இல்லாட்டா மீன் தண்ணி முள் தண்ணி எல்லாம் வந்துடும். நான் அதனால் இப்படி ஒரு ஆட்டு அப்படி ஒரு ஆட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸு போட்டு நல்லா தூவி விட்டுருக்கோங்க. சூப்பராக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வரும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தலை சூப்பருங்க. நல்லா சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இனி அடுத்தெல்லாம் காரக்குழம்பு தான். அடுத்த நாளைக்கு காரக்குழம்பு செய்யணும். கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய், கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், வெங்காயம், நல்லா வதக்கிட்டு ஒரு ஜூசி பக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் சில்லித்தூள், மல்லிப்பொடி இவ்வளோதான். இது பொடிகள் உப்பு பொடி. நம்ம வீட்டில் இருக்க காய்கறி என்னது, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்படி இல்லைன்னா முருங்கைக்காய், எந்த காய்கறினாலும் போடுங்க, சூப்பராக இருக்கும். இனி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள்.
சிலவங்க வந்து புளியை இதில் ஊற்றுவாங்க. நான் வந்து புளி கரைசல் இதில் ஊற்றுறதுக்கும் நம்ம தேங்காய் கூட அரைக்கணும், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு வேக வச்சதையும் போட்டு எல்லாம் கொதிக்க விடுங்க. தேங்காய் கூட சோம்பு போட்டு அரைச்சாலும் இன்னும் ரொம்ப நல்லது. இல்லாட்டா ஜீரகம் டைஜஷனுக்காக தான். அதையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுது இதில் போட்டுங்க. இனி எல்லாம் கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், கொத்தமல்லி அப்படியே இப்படின்னு தூவுங்க. முடிஞ்சு போச்சு. நம்ம காரக்குழம்பு, தட்டைப்பயிறு காரக்குழம்பு ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று கொண்டக்கடலை காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துகிட்டு நான் என் கடாயில் அதே சேம் ப்ராசஸ் தான். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், ஒரு கொத்து கை நிறைய சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகா, காய்கறி உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ எல்லாம் போட்டு உப்பு போட்டு இந்த எக்ஸ்பிளமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வேகணும். இந்த மாதிரி ஈஸியாக நந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். நான் அதனால தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். சரி, குழம்பு பொடி இருக்குல்ல, நமக்கு காரக்குழம்புக்கு நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சா குழம்பு பொடி தான் போடுவோம். அதுதான் சூப்பராக இருக்கும். வேறு எந்த பொடியுமே தேவையே இல்லை. இனி இதிலே மஞ்சத்தூள் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து கருவேப்பிலையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக கொண்டக்கடலை வேக வச்சதையும் போட்டுக்கோங்க. இதுக்கு என்னென்னா தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. தேங்காய் பாலையும் ஊற்றி பால் 2 பால் எல்லாம் ஊற்றி கொதிக்க விட்டு பாருங்கள். சூப்பர் வேறு லெவலு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்பளம்லாம் பொரித்து வச்சுட்டு ஒரு முட்டையும் இதுக்குள்ளே வேக வச்சு போட்டுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இதேமாரி சாப்பிட்டு பாருங்கள். இனி அடுத்தது பருப்பு. ஒரு குக்கரில் பருப்பு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 2-3, பூண்டு 2-3, பச்சை மிளகா 2-3, தக்காளி எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுங்க. இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, நம்ம கடலைப்பருப்பு இருந்தால் கடலைப்பருப்பு, உளுந்து இருந்தால் உளுந்து எல்லாம் போட்டுக்கோங்க. கடுகுலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் போடுங்க. லைட்டாக ஜீரகம் போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாயும் போட்டுக்கோங்க, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருந்துச்சுன்னா ஒரு இழுச்சிட்டு வாங்க. வந்து அழகாக கழுவி அந்த முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பருப்பு ஆல்ரெடி வெந்தாச்சு. இனி என்ன பண்ணணும், இது வேக வச்சுருக்கோம்ல, நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த கீரையை இதில் மிக்ஸ் பண்ணுங்க. இனி அடுத்தல ஒரு அரைப்பு தான் அரைக்கணும். தேங்காய், ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், எல்லாம். இப்போ மஞ்சத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதுலேயே உப்பு இருக்குது, அதுலேயும் உப்பு போட்டிருப்போம், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வாங்க. இதில் போட்டுங்க. உப்பு வந்து கரெக்டாக நம்ம டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. எல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டு. இதுக்கு பேர் தாங்க முருங்கைக்கீரை குழம்பு. இப்படி ஒரு 6 நாளும் இந்த மாதிரி குழம்பு விதமாக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதுமாரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.